விசுவாசம் உங்களுக்கு வளரணும்னா உங்க மூளைல சொல்றத கொஞ்சம் கேட்க கூடாது. அடிக்கடி நான் ஒரு கதை சபையில சொல்லுவேன்ல, ஒருத்தர் பயங்கரமா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், அதை கேட்டு ஃபுல் ஆஃப் ஃபேத்ல போயிட்டு இருக்காரு வீட்டுல. அது முழுவதும் 1 மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு அப்படியே நடந்து போய் இட்டி மின்னல் மழை அடிக்குது. டக்குன்னு பள்ளத்துல விழுந்துட்டாரு. எங்க விழுந்துட்டாரு? கரண்ட் போயிடுச்சு. எங்க விழுந்தாரு? பள்ளத்துல விழுந்து ஒரு கிளைய பிடிச்சு தொங்கிட்டு கிடக்குறாரு. கிளைய பிடிச்சு தொங்கி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீர் என்னை இதுல இருந்து விடுதலை ஆக்குவீர் ஆண்டவரே, ஐ பிலீவ் தட். பயங்கரமா ஜெபம் பண்றாரு. வானத்துல இருந்து ஒரு சத்தம், நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன், உன் கையை விடுன்னு. அவர் என்ன செய்ய மாட்டாரு. அப்பதான் மூளை ஒர்க் ஆகுது. இவ்வளவு நேரம் விசுவாசம் ஜெபம் இருது, இப்ப மூளை சொல்லுது கையை விட்ட நீ செத்த, உள்ள பள்ளம்ன்றது கை. ஆண்டவர் சொல்றாரு என்னது? நான் அடிக்கடி பர்சனலா என்கிட்ட பேசுறவங்கிட்ட சொல்லுவேன், மலை மேல நின்று ஆண்டவர் குதினா குதிச்சிடணும். ஆண்டவர் சொல்ற கையை விடு அப்படின்ட்டு. இவரு விடவே இல்லை. ஏன்னா மூளை சொல்லுது விட்டா நீ சத்தான. ஆண்டவர் சொன்னது விட்டா நீ பழச்ச, வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுல போய் பெட்ல படுத்து தூங்குறன்னா வீட்டுக்கு போகணும். இவன் பிடிச்சுக்கிட்டே கடிச்சு, கை வலிச்சு கடிச்சு பிடிக்கிறான், காலில் தலைகளை தொங்கி பிடிக்கிறான். எப்படியோ விடிஞ்சிடுச்சு. 2 மணி 6 மணி ஆயிடுச்சு. விடிஞ்சு பார்த்தா இவ்வளோ ஹைட்டு தான். எவ்வளோ ஹைட்டு? இவ்வளோ விட்டுருந்தாருன்னா கீழே நின்று வீட்டுக்கு நடந்து போயிருக்கலாம். அவர் இவ்வளோ ஹைட்டில் தொங்கிட்டு கிடந்தார் இருட்டில். அதான் சொல்றேன் இல்லையா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதை அப்படியே செஞ்சிடணும்.